ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு குழம்பு வெரைட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மிக்ஸ்டு வத்த குழம்பு. இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம மணத்தக்காளி வத்தெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மிக்ஸ்டு வத்தல் குழம்பு. அதாவது வத்த குழம்புனா எப்போதுமே சுண்ட வத்தல் மட்டும்தான் செய்வாங்க. நான் இன்றைக்கி 3 விதமான வத்தல் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இது சுண்ட வத்தல், இது மணத்தக்காளி வத்தல், இது கத்திரிக்காய் வத்தல். இந்த 3 வத்தலையும் போட்டு தான் இன்றைக்கி நான் வத்த குழம்பு ரெடி பண்ண போகிறேன். வாங்க அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ இந்த வத்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு குட்டியாக ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து ஊற போட்டு கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த தண்ணியிலேயே இதில் தேவையான மசால் பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போதுமே வத்த குழம்புக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய வத்த குழம்புலலாம் இதுவும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்படி மசாலா கரைச்சி வச்சுட்டு ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் குழம்பு நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு கூட நம்ம கலந்து எடுத்து வச்சிடலாம். இது இப்போ அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக சுண்ட வத்தலை மட்டும் போட்டு வறுக்க போகிறேன். இப்போ இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சுண்ட வத்தல் எடுத்துக்கலாம். இதை ட்ரையாக பவுடர் பண்ணி நம்ம வத்த குழம்பு கூட ஆட் பண்ண போகிறோம். அதனால் இதை ஃபஸ்ட்டு ட்ரையாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் நம்ம அப்படியே போடும்போது குழந்தைகள்லாம் எடுத்து வச்சுருவாங்க. இது அந்த ஹெல்த்தினஸ் இது கூட கொஞ்சம் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா அந்த ஹெல்த்தி நமக்கு அப்படியே கிடைக்கும். அதனால தான் இந்த ஸ்டெப்பை நான் செய்தேன். உங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் முழுசாக அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் மறுபடியும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குழம்பு நம்ம தாளிசம் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிடலாம். இது கூடயே நான் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 10 பூண்டு பற்கள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். வத்த குழம்புனாலே இந்த வெங்காயம் பூண்டு போடுறதா ரொம்ப முக்கியமானது. நீங்கள் தேவைப்பட்டால் இப்படி முழுசாக கூட போடலாம். இல்லைன்னா கொஞ்சம் லேசாக மிக்சியில் ஒரு க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். இது எங்கள் வீட்டில் எல்லோரும் எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக நான் முழுசாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகட்டும். வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அந்த நல்லெண்ணெய் விட்டு வதக்கும்போது இப்போவுமே நமக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. எனக்கு அந்த ஒரு வாசம் வர்றது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக தெரியுது. இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைசலில் மசாலாலாம் போட்டு ஆட் பண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். இப்படி கரைச்சிட்டு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் உப்பு காரம் எல்லாமே நம்ம ஒன்றாவே கலந்தாச்சு. இப்போ இது வத்த குழம்புனாலே குறைவாக வச்சாலே போதும். அதனால் நான் இந்த ஸ்டேஜுக்கு வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் நான் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதிக்கிற ஸ்டேஜில் இந்த வத்தல் நம்ம சுண்ட வத்தல் மட்டும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சோம் பாருங்கள். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வத்த குழம்பு ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு இதில் போட்டிருந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே ஃபைனாக நமக்கு வெந்து ரெடி ஆகிட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுண்ட வத்தல் இந்த பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் லேசாக போட்டு ஒரு கொதி வரட்டும்.
நிறைய பேர் வந்து வெங்காய வடகம் வந்து ஆட் பண்ணி இதில் வந்து ரெடி பண்ணுவாங்க. எல்லா வீடுகளையும் வெங்காயம் வடகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக வத்த குழம்பு வந்து கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய வத்த குழம்பு இந்த மாதிரியே நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து அப்படியே ஒரு கொதி வரட்டும். இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கொஞ்சமாக நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அப்படின்னா தான் இதில் வந்து எல்லா டேஸ்ட்டும் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கிடைக்கும். அதனால் லேசாக ஸ்வீட்டு டேஸ்ட்டு தெரிஞ்சால் அதுவும் வத்த குழம்பு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது இப்போ பார்க்குறது கொஞ்சம் லிக்யூடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சர்வ் பண்ணும்போது நல்லா திக்காக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து மேலே அந்த வத்தலெல்லாம் நம்ம தாளிசம் பண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிக்கிற கரண்டியை நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்போதுமே வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த வத்தல் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக வந்து சுண்டை வத்தல், அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சமாக வந்து கத்திரிக்காய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது 2 ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மணத்தக்காளி வத்தலை ஆட் பண்ணாலே போதும். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மணத்தக்காளி வத்தலையும் இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இந்த காய்கறி இல்லாத நேரத்தில் இப்படி சட்டுன்னு ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு வத்த குழம்பு வந்து செஞ்சு கொடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இதில் வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிடலாம். இது பாருங்கள் எப்படி நல்லா ஃபுல்லாக ஒரு வத்தலாக இருக்கும். நல்லா எல்லாருமே வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா வந்து கலந்து விட்டுறணும். இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு லேகிய மாதிரி இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும் வத்த குழம்புனா. அப்படி சாதத்தில் சூடான சாதத்தில் ஒரே 1 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாலே போதும். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதுக்கு வந்து 2 அப்பளம் வச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா கூட்டு மாதிரி ஏதாவது பருப்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சு சாப்பிடலாம். இங்கே பாருங்கள் இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.